தகவல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க வியூவர்ஸ். இந்திய சினிமாவில் மோஸ்ட் வாண்டட் இசையமைப்பாளராக இருப்பவர் தான் அனிருத். இவர் இசையில அடுத்ததாக ஜனநாயகன், தர்மன், லோகேஷ், அல்லு அர்ஜுன் படம், ஜெயிலர், 2DC உள்ளிட்ட பல படங்கள் உருவாகி இருக்கிறது. படத்துக்கு இசையமைப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கச்சேரிகளிலும் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறார் அனிருத். ஒவ்வொரு நாடாக சென்று அனிருத் நடத்தும் கச்சேரிகள் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெறுகின்றன. இசையமைப்பாளர் அனிருத் பிரபல தொழிலதிபர் கலாநிதி மாறனின் மகள் காவ்யா மாறனை காதலித்து வருவதாகவும் விரைவில் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தொடர்ந்து பலவிதமான செய்திகளை நாம் பார்த்தோம். ஆனால் அவை யாவும் வதந்திதான், உண்மை இல்லை அப்படின்னு கூறப்பட்டது. இந்த நிலையில ரஜினிகாந்தின் உறவினரும் பிரபல நடிகருமான YG மகேந்திரன் யூடியூப் சேனல் ஒன்றில் அனிருத் காவ்யா மாறன் திருமணம் விரைவில் நடக்கப் போகிறது அப்படின்னு கூறினார். இதன் மூலம் அனிருத் காவ்யா மாறன் திருமணம் குறித்து வெளிவந்திருக்கிற செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து YG மகேந்திரன் பேசுகையில், அனிருத் மிகவும் சாதுவான பையன். அவர் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கலாநிதி மாறனின் மகள் காவ்யா மாறனுடன் விரைவில் திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார். இதற்காக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். நான் கேள்விப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் இதனை உறுதியாக சொல்கின்றேன் என்றார். விரைவில் அனிருத் மற்றும் காவ்யா மாறன் தரப்பிலிருந்து நல்ல செய்தி வெளிவரும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களால தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததான் நாங்க பார்க்க போற சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, குஷ்பு தன்னுடைய மகள் திருமண புகைப்படத்தினை வெளியிட்டிருக்கிற நிலையில் நெட்டிசன் ஒருவர் கடுமையாக பேசி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிற நிலையில இதற்கு குஷ்பு பதில் அளித்திருக்கிறார். இயக்குனர் சுந்தர் சி குஷ்பு தம்பதியினரின் மகள் அவந்திகாவின் திருமணம் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற நிலையில பாக்யராஜ் தன்னுடைய மனைவியோட கலந்து கொண்டார். மேலும் பல பிரபலங்கள் கலந்து கொண்டு தம்பதியினரை வாழ்த்தினாங்க. திருமணத்துக்கு சென்றுவிட்டு 26ஆம் தேதி சென்னை திரும்பி இருக்கிறார் பாக்யராஜ். மறுநாள் காலையில மனைவியோட நடைபயிற்சி சென்று வீடு திரும்பிய போது அவருக்கு திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில மகள் திருமணத்தில் குஷ்பு கணவரோட எடுத்த புகைப்படத்தினை வெளியிட்டிருக்கிறார். இப்புகைப்படத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அதாவது மாநிலமே பாக்யராஜ் மறைவுக்கு துக்கம் அனுசரித்து வரும் இந்த நேரத்துல இந்த பதிவில் உண்மை தேவையா அப்படின்னு சொல்லி நெட்டிசன் கேள்வி எழுப்புகிறாரு. இதுக்கு குஷ்பு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏன் என்ன பின்தொடர்றீங்க? விமர்சிப்பதற்காக மட்டுமா? என் மகளுக்கு 46 மணி நேரம் முன்புதான் திருமணம் நடந்தது. மேலும் பூர்ணிமாவை யாருக்கு நன்றாக தெரியும், உங்களுக்கா எனக்கா? உங்களுக்கு கடினமாக இருந்தால் தன்னை பின்தொடர்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் நாங்க பார்க்க போற சூப்பரான சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 2024ஆம் ஆண்டு கட்சி தொடர்ந்து 2.5 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து மாபெரும் சாதனை படைத்திருக்கிற விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற பின் 717 டாஸ்மாக் மூடப்பட்டிருக்கிறது. சிங்கப்பெண் ஆதரடிப்பட 200 யூனிட் மின்சாரம் இலவசம் உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார். இதற்காக பாராட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற செயல்களுக்காக விஜயின் ஆட்சி மீது பல்வேறு விமர்சனங்களும் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகின்றன. எம்ஜிஆர், கலைஞர், கருணாநிதி, ஜெயலலிதா, சிவாஜி கணேசன், TR, விஜயகாந்த், சீமான், கமல்ஹாசன், குஷ்பு, உதயநிதி, விஜய் அப்படின்னு சொல்லி பலரும் சினிமாவிலிருந்து அரசியல்ல களமிறங்கினவங்க. இதில் சிலர் வெற்றி பெற்றாலும் பலரும் எதிர்பார்த்த இடத்தை அடைய முடியவில்லை. இந்த நிலையில நடிகர் சூர்யாவும் சினிமாவில் இருந்து அரசியல களமிறங்க போவதாக பேச்சு ஒன்று இணையத்துல உலா வருகிறது. சமீபத்தில் அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய நிர்வாகி ஒருவர், காலம் முடிவு செய்துவிட்டது, கடவுள் முடிவு செய்து விட்டார், அவர் மக்கள் தலைவராக வருவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் அவர் அரசியலில் என்ட்ரி தரப்போகின்றாரா அப்படின்னு பேசப்பட்டு வருகிறது.